மூன்று உலகங்களும் இருளின் நிழலில் நடுங்கிக் கொண்டிருந்த காலம் அது. தாரகன் என்ற ஒரே அசுரன் வரத்தின் அகந்தையால் பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்த முயன்றான். அவரை வெல்ல முடியாததே தேவலோகத்தின் பயமும் மனிதர்களின் துயரமும். ஆனால் பிரபஞ்சம் ஒரு இரகசியத்தை காத்திருந்தது, இருளை வெல்ல ஒரு ஒளியின் பிறப்பு. அந்த ஒளியே சிவனின் அருளில் பிறந்த கார்த்திகேயன். இந்தக் கதை தீமையை முடிவுக்கு கொண்டு வந்த அந்த தெய்வீக வேலின் பயணம். கைலாசத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த காலம் அது. அப்போது தாரகாசுரன் பிரம்மாவை தவம் செய்து, சிவனில் இருந்து பிறக்கும் குழந்தை மட்டுமே என்னை அழிக்க முடியும் என்ற வரத்தை பெற்றான். சிவன் தியானத்தில் உள்ளதால் தன்னை யாரும் வெல்ல முடியாது என்ற அகந்தையில் மூவுலகையும் அச்சுறுத்தினான். தேவர்களின் அர்ப்பணிப்பும் பார்வதி தேவியின் தவமும் பலித்து சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அவை சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவானது. பார்வதி அன்னை 6 குழந்தைகளையும் தனது கரங்களில் அணைத்தபோது அவை ஒற்றை வடிவாக இணைந்து அழகும் வீரமும் நிறைந்த சண்முகனாகப் பிறந்தார். பிறந்த சில நாட்களிலேயே அசுரர்களை அழிக்கும் ஆற்றல் கொண்டவராக வளர்ந்த முருகனை தேவர்கள் ஒருமனதாக தேவசேனாதிபதி, அதாவது தேவப்படைகளின் தளபதி என்று முடிசூட்டி மகிழ்ந்தனர். அப்போது பார்வதி அன்னை தனது ஆசீர்வாதமாக ஞானத்தின் உருவமான ஒருபோதும் இலக்கை தவறவிடாத வேலாயுதத்தை முருகனிடம் அளித்தார். தலைமை பொறுப்பேற்றதும் முருகன் போரின் சங்கை முழங்க தாரகாசுரனின் கோட்டையை நோக்கிப் புறப்பட்டார். போர்க்களத்தில் தேவர்களின் படைகளுக்கும் அசுரப் படைகளுக்கும் இடையே ஒரு மாபெரும் மோதல் மூண்டது. முருகப்பெருமானின் படையில் சிவபெருமானின் ஆக்ரோஷமான மற்றும் விசுவாசமான தொண்டர்களான வீரபத்திரர் தலைமையிலான கணங்கள், அம்பிகையின் சக்தியால் பிறந்த நவவீரர்கள் மற்றும் இந்திரன் உள்ளிட்ட தேவலோகத்தின் ஒட்டுமொத்த படைகளும் ஒன்றிணைந்து நின்றன. தாரகாசுரன் தன் வரத்தின் வலிமையால் கர்வம் கொண்டு பயங்கரமான மாயாஜாலங்களையும் இருண்ட சக்தியையும் பயன்படுத்தினான். படைத்தலைவர்களான வீரபத்திரர் மற்றும் காக்கும் கடவுளான விஷ்ணு உட்பட பலர் தாரகாசுரனை எதிர்த்து போராடினர். ஆனால் வரத்தின் வலிமைக்கு முன் அவர்களால் அவனை வீழ்த்த முடியவில்லை. இது விதியின் விளையாட்டு. வரத்தின்படி பிரம்மாவின் அருளைப் பெற்ற அவனை சிவனின் சக்தியால் பிறந்த முருகனைத் தவிர வேறு எந்த கடவுளும் எந்த வீரனும் வெல்ல முடியாது என்பது உறுதியானது. இறுதியாக தேவசேனாதிபதி முருகப்பெருமானே போர்க்களத்தில் தாரகாசுரனை நேருக்கு நேர் சந்தித்தார். தாரகன், நீ ஒரு குழந்தை, என்னோடு போரிட உனக்கு துணிவா என்று ஏளனம் செய்தான். ஆனால் முருகனின் கண்களில் இருந்தது கோபம் அல்ல, தெய்வீக நோக்கம். முருகப்பெருமான் ஒரு கணம் கண்களை மூடினார். அவருக்கும் தன் பெற்றவர்களுக்கும் உள்ள சக்தியை, ஞானத்தை, ஒளியை முழுவதுமாக வேலாயுதத்தில் செலுத்தினார். அந்த ஞான வேல் பாய்ந்தது. அது அசுரனின் மாயைகள் அனைத்தையும் தாண்டிச் சென்றது. வரத்தால் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு கவசமும் அந்த வேலாயுதத்தின் முன் நிற்க முடியவில்லை. வேல் அசுரர்களின் தலைவன் தாரகாசுரனின் இதயத்தை ஊடுருவி அவனது உயிரை எடுத்தது. தாரகாசுரனின் உடல் சரிந்து விழ அவனது அசுர சக்தி முழுவதும் நீங்கி பிரபஞ்சத்தில் இருந்த இருள் விலகியது. தேவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். மூவுலகும் அமைதி பெற்றது. முருகப்பெருமான் தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றி தர்மத்தை நிலைநாட்டினார். இந்த கதையின் ஆன்மீகச் சாரம் என்ன தெரியுமா? தாரகாசுரன் என்பது நம்முடைய அகங்காரம் மற்றும் அறியாமை. இந்த இருள் நம்மை பிடித்து ஆட்டிப்படைக்கும் வரை நாம் தெய்வத்தின் அருளை உணர முடியாது. முருகனின் வேலாயுதம் என்பது ஞானம். அந்த ஞானம் மட்டுமே நமது அறியாமையாகிய தாரகாசுரனை அழிக்க முடியும். தீமை எவ்வளவு வலிமையானாலும் ஒளி எழும் தருணத்தில் அது வீழ்வது நிச்சயம்.